அம்மன் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது, குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 31ஆம் தேதி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து காலபுருஷனோட 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு எந்தெந்த இடத்தை பார்க்கிறார், தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார், அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும், அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும், நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 100% சுபர். அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள், கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும், அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை, நிர்வாகத்துறை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு தான் காரகரா இருக்கிறாரு. அப்ப பொருளாதாரம் வேணும், பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அப்ப குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு. இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பெயர்ச்சியால கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத, உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசி இதுவரை களத்திர குருவாக இருந்தவர் இப்ப அஷ்டம குருவா பெயர்ச்சி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு. விருச்சிக ராசி அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னாலே காலபுருஷனோட 8வது ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. செவ்வாய் பகவான் சகோதரக்காரகனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு இது நாள் வரை களத்திர குருவா இருந்தவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசியை உங்களே பார்த்துக்கிட்டு இருந்தார். மதிப்பு மரியாதை அதிகரிச்சது, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருந்தது, உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இருந்தாலும் ஒரு விஷயம், அர்த்தாஷ்டம சனி பாதிப்புல இருந்ததுனால உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வீண் விரைய செலவுகள், அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி பிரச்சனை, அதுலேயும் ரொம்ப அதிகமா கணவன் மனைவி பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில ரொம்ப பாதிக்கப்பட்டது நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் தான். ரிலேஷன்ஷிப்ல முழுமையா பாதிக்கப்பட்டது விருச்சிக ராசி அன்பர்கள் தான். ஏன் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கூட கடந்த 3 மாசமாக ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சுட்டீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். அதுல என்ன மாதிரி சிரமம்னா, நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட சிரமம், சரியான வேலை இல்லை, வேலையில பல்வேறு விதமான நெருக்கடிகள், குறுக்கீடுகள், உடல் உபாதை, எதிரிகளோட தொந்தரவு, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுலயும் குறிப்பா பார்த்தா அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, அங்காளி பங்காளிகள் பிரச்சனை, இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு, உடல் ஆரோக்கியம் சரியா இல்லை, மனைவியோட உடல் ஆரோக்கியம் செலவா இல்லை, ஆஸ்பத்திரி செலவு, குழந்தைகளுக்கான ஆஸ்பத்திரி செலவு, மெடிக்கல் செலவுகள், இப்படி பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு. அவ்வளவு சிரமங்கள்.
இந்த மாதிரி சிரமமான காலகட்டத்துல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் பெயர்ச்சியானது. அர்த்தாஷ்டம சனியா இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டார். இப்ப அவரால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பெருசா ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. ஏன்னா ரொம்ப சுகஸ்தானத்தை ரொம்ப நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தவரும், அடிக்கடி வண்டி வாகன விபத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருந்தவரும் அவர் தான். அதுலேயும் குறிப்பா வீட்டில் குடும்ப உறுப்பினர்களோட சண்டை சச்சரவு, வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதம், இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவர் தான். அவர் பேச்சு ஆயிட்டாரு. இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அடுத்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்க ராசிக்கு தனக்காரகன் அவர். 2, 5 கூடையவர் தனக்காரகன், தனத்தை வாரி வழங்கக்கூடியவர். அவரு இப்ப 8ஆம் இடத்துக்கு போறார். 8ஆம் இடத்துக்கு போறதுனால அஷ்டம குருவாயிருச்சே. அப்ப அஷ்டம குரு நல்லது செய்யுமா? ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு 2, 5 கூடையவர் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்தவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், அவரோட ஸ்தானத்தையே பார்க்கிறார். ஸோ அந்த விதத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க. ரொம்ப சூப்பர், அருமையா மாற்றினது. என்ன நடந்துருச்சுன்னா, வெளிநாடு வெளியூர் நீங்க போகலாம், ரொம்ப நல்லது. அடுத்து இடமாற்றம், தொழில் மாற்றம் செஞ்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஓகே. மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தீரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் சாதகமாக முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அடுத்து 3ஆவதா பார்த்தோம்னா, பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தாராளமாக திருமண பாக்கியங்கள் 12, 2 மற்றும் 4ஆம் இடங்களை பார்க்கறதுனால திருமணம் செய்யலாம். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள் செய்யலாம். மறுமணத்திற்காக வெயிட் பண்றவங்க திருமணம் செய்யலாம். அப்படியே நீங்க செய்யலைனாலும் உங்க குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்தேரும். அது குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ கண்டிப்பாக நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தேரும். கண்டிப்பாக சுப செலவு அப்படிங்கிறது உண்டு. அது குழந்தைகளை படிப்புக்கான, உயர்கல்வி படிப்புக்கான செலவா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா இடம், வீடு, பூமி வாங்கக்கூடிய செலவு, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய செலவு, வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய செலவுகள். அடுத்து நீங்களே வெளிநாடு போகலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர் குழந்தைகளை வருமானத்திற்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வேலைக்காக அனுப்புறது, வெளியூருக்கு அனுப்புறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த செலவினங்கள் உண்டு. கண்டிப்பாக செலவினங்கள் உண்டு. அதே நேரத்தில் இந்த செலவு வீண் செலவாகுமா அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. வெட்டி வீண் செலவுகள் இனி கிடையாது. உங்களுக்கு எல்லாமே பிரயோஜனமான செலவுகளா இருக்க போகுது. குடும்பத்தோட மங்கள சுப நிகழ்ச்சிக்கான செலவு, வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைச்சுக்கிறதுக்கான செலவு, இடம் வாங்குறதுக்கான செலவு, ஆமா இப்படிப்பட்ட செலவுகள் இருக்குது. வெளிநாடு சுற்றுப்பயணம் போறதுக்கான செலவு, கொஞ்சம் வயதானவர்கள் ஆன்மீக பயணம் போறதுக்கான செலவுகள், இப்படிதான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, படிப்பு சார்ந்த வெளிநாடு வெளியூர் போறது, இது சார்ந்த செலவுகள். அடுத்து மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கான செலவு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவினங்களா வருது. வருமானம் வருமா வராதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கண்டிப்பாக வருமானம் உண்டு. எப்படி வருமானம் உண்டு அப்படின்னா, உறுதியா வேலை கிடைக்குது. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனம் குடும்பம் வாக்கு. வருமானம் கண்டிப்பா வந்தே ஆகும். வீட்டுல செல்வம் இருந்தே ஆகும். அப்ப வருமானங்கிறது உண்டு. உங்களோட வார்த்தைகள்ல சுத்தம் இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாத்துவீங்க, ஒரு தெளிவா நடந்துக்குவீங்க. இதுவரையும் கொடுத்த வார்த்தைகள், பேசின வார்த்தைகள் இல்லாமல் இனிமே அற்புதமா பேசுவீங்க. வார்த்தை இனிமையாக இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அற்புதமான வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம்னா, 2ஆவதாக குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்து
நல்ல வருமானம், அந்த வருமானத்தின் மூலமாக கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றி நல்ல மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் அதிகரிக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. நீங்க அஷ்டம குருவே அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க. பயப்படுறதுக்கான வேலைகள் இங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுடைய ராசிநாதன் போகக்கூடிய இடங்களும், அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும், குரு பகவானோட பார்வை, குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க வாழ்க்கையில குரு பார்க்கிறாருங்க, முக்கியமான இடத்தை பார்க்கிறாரு. குடும்பம் அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறாரு. அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்கள் சம்பந்தப்பட்டு பார்க்கிறார், சேமிப்பை பார்க்கிறாரு, அதிர்ஷ்டமான இடத்தை பார்க்கிறார். அப்ப வெற்றி நிச்சயம். இதுலையும் இனம் தெரியாதவர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ரொம்ப சூப்பர். அப்ப இந்த குரு பயிற்சியில உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, நீங்க எது சார்ந்த முயற்சி இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும்? வெளிநாடு வெளியூர் போறது நல்லா இருக்குதா, இல்ல திருமண பாக்கியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்யறது நல்லா இருக்குதா, இல்ல வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது, அல்லது வீடை கட்டுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் உங்களுடைய ராசி இலக்கண அடிப்படையில, பிறப்பு ஜாதக அடிப்படையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுத்துங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாலம், இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பயிற்சி, மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய பயிற்சி, மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.